ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விப்ரோவை பற்றி அப்டேட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், விப்ரோ பாருங்கள், இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னாக்க 5.17% டவுன் ஆச்சு. பாயிண்டாக பார்த்தீங்கன்னா 13.13 பாயிண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆச்சு. இது ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து ஒன் சைட் ரேலியாக செல் ட்ரெண்ட் தான் போச்சு. இதே ட்ரெண்டிங் ஓஏலையும் புட்கால் ரேஷியோவிலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோட எக்ஸல் சீட் எடுத்து வச்சுருக்கேன். என்னோட எக்ஸல் சீட்டில் பாருங்கள் விப்ரோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், கால் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,772 கான்டாக்டும், புட் சைடு பாருங்கள் வெறும் 2,991 கான்டாக்ட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாரி நெட் பையர் செல்லர் குவான்டிட்டி, அந்த மார்க்கெட் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையரை விட செல்லர் தான் 280% செல்லர் குவான்டிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 245 கால் ஆப்ஷனில் தான் 2,987 கான்டாக்டும், 240 புட் ஆப்ஷனில் 636 கான்டாக்டும் இருந்தது. ஆனால் இந்த ஸ்டாக்கு ரொம்ப நல்ல ஒரு செல் ட்ரெண்டுக்கான ஸ்டாக்கு தான். பட் இது நாங்கள் வந்து ட்ரேடிங் எதுவும் பண்ணல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேன் பீரியடுக்குள்ளே போயிடுச்சு. 100% கிராஸ் ஆச்சுன்னா பேன் பீரியட் வந்துடும். இது நேற்று காலையிலேயே பேன் பீரியடுக்குள்ளே போயிடுச்சு. இது நமக்கு லைவ்லேயே காட்டி கொடுத்துரும். இப்போ நெட்டாக பார்க்கும்போது க்ளோஸ் வைக்கும்போது 120.67% பேன் பீரியடுக்குள்ளே போனதுனால இதை நாங்கள் ட்ரேட் பண்ணல. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக நான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த எக்ஸல் சீட்டில் நாளைக்கு பேன் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை இன்றைக்கே நமக்கு காட்டி கொடுத்துரும். எப்போல்லாம் 100% கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர்ஸில் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டி கொடுத்துரும். இதை நம்ம ட்ரெண்டிங் ஒய்யும் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ட்ரெண்டிங் ஒய்யில் விப்ரோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஃபில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எவ்ரி வீடியோவில் நம்ம பார்க்குற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பாருங்கள், கால் சைடு மட்டும் ஓஏ தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. புட் சைடு பார்த்தீங்கன்னா 0 லைனுக்கு கீழே போயிடுச்சு, அதாவது நெகட்டிவில் போயிடுச்சு. அதேமாதிரி 3 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம டேட்டாவாக பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே தொடர்ந்து இதோட புட்கால் ரேஷியோ அடிப்படையில் ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அதேமாதிரி ஓஐ ஸ்டாட்டிக்ஸில் பார்த்தலாம் ஒரு டைமு. ஃப்ரெண்ட்ஸ், ஓஐ ஸ்டாட்டிக்ஸில் பார்க்கும்போது கால் சைடு பாருங்கள் 7.08 க்ரோஸும், புட் சைடு பாருங்கள் 3.99 க்ரோஸும் இருக்குது. இது நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் இன் ஒய்யாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கால் சைடு வந்து 2.74 க்ரோஸும், புட் சைடு வந்து 8.55 லேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பாருங்கள், 245 கால் ஆப்ஷனில் அதிகமான ஓயையும், அதுக்கும் அடுத்தபடியாக 250 கால் ஆப்ஷனில் அதிகமான ஓயையும், அதுக்கும் அடுத்தபடியாக 240, 242.5 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஓயை கால் சைடு இருக்குது. புட் சைடு பாருங்கள், ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த விப்ரோவை பொறுத்த வரைக்கும் புட்கால் ரேஷியோ அடிப்படையில் நல்ல செல் ட்ரெண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஆனால் இது பேன் பீரியடுக்குள்ளே போனதுனால இந்த ஸ்டாக்கை ட்ரேடிங் பண்ண முடியாது. இன்ட்ராடேவிலே ட்ரேடிங் பண்ணி இன்ட்ராடேவிலே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். பட் கேரி ஃபார்வர்டு கொண்டு போக முடியாது. ஏன் கேரி ஃபார்வர்டு கொண்டு போக முடியாதுன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கே லிக்விடிட்டி இருக்காது. இப்போ வந்து செபியில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கும் தெரியல. நானும் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பேன் பீரியடு வந்த பிறகும் ட்ரேடிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி செபி இப்போ ஒரு சில மாறுதல் கொண்டு வந்திருக்கு. அதை பற்றி இன்னும் முழுமையான தகவல் எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டேட்டாவை அடிப்படையாக வச்சு ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள். 20 days லைவ் கிளாஸ் வித் 20 days லைவ் அப்டேட் இருக்குது. இந்த டேட்டாவை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் நீங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலாக நம்ம கொடுக்காது. மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவாக நமக்கு கொடுக்கும். அந்த டேட்டாவை நீங்கள் ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டைட்டிலே பாருங்கள், நாலேஜ் பேஸ்டு மார்க்கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜை கொடுக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் நல்ல ஒரு நாலேஜை கற்றுக்கணும், டேட்டா அடிப்படையில் நல்ல ஒரு நாலேஜை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.